ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாகவதர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். நம்முடைய திவ்ய தேச திருநாம அனுபவத்தில் நாம் பார்க்க போவது 49வது திவ்ய தேசமான திருக்குறுங்குடி. இந்த தலம் திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. இந்த திருக்கோயிலும் பெரிது, இதன் கீர்த்தியும் பெரிது. இங்கும் பல சரித்திரங்களும் விஷயங்களும் இருப்பதால் திருநாம அனுபவ பாசுரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். முதலில் 2 தல வரலாறுகளை பார்க்கலாம். வராக அவதாரம் எடுத்த பெருமாள் தன் பிராட்டியோடு சிறு குடிசையில் சில காலம் தங்கி இருந்ததால் குறுங்குடி ஆயிற்று என்று சொல்வர். மிக பெரும் உருவம் கொண்ட வராகப் பெருமான் தன்னுடைய பக்தர்கள் கண்டு ஆனந்தப்படுவதற்காக தன்னுடைய உருவத்தை மிகவும் சிறிதாக ஆக்கிக் கொண்டதால் குறுங்குடி என்ற பெயர் ஏற்பட்டது என்றும் கூறுவர். இன்னொரு சரித்திரம். முக்கியமான திருக்கோவிலில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பார்கடல் என்னும் ஓடை, இதனை ஆறு என்றும் கூறுவர். அதன் அருகே திருப்பார்கடல் நம்பி கோயில் உள்ளது. திரிவிக்ரம அவதாரம் முடிந்தபின் இந்த இடத்தில் தான் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய உருவத்தை மீண்டும் வாமனனாக சுருக்கி கொண்டார். எனவே இந்த தலத்திற்கு வாமன கஷேத்திரம் என்ற பெயரும் ஏற்பட்டது. இனி பாசுரங்களை பார்க்கலாம். நம்மாழ்வார் பராங்குஷ நாயகின் நிலையில் தன்னுடைய தோழியிடம், நான் துவராபதி மன்னன் வாசுதேவன் வலையில் அகப்பட்டு விட்டேன், மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஊரவர் கவ்வை, அதாவது ஊரில் உள்ளவர்களுடைய பழிச்சொல்லும் வம்பும் என்னை இனிமேல் ஒன்றும் செய்யாது, நான் மடல் ஊர்ந்தாவது அவனை பெறுவேன் என்று சொல்லுகின்றாள். ஆயினும் இரவு வந்துவிட்டதால் மடல் ஊற முடியவில்லை பராங்குஷ நாயகிக்கு. நீண்ட இரவு விடியும் வரை அவன் வருவானோ என்று காத்திருக்கின்றாள். விடிந்த பிறகும் அவன் அங்கே வரவில்லை. ஆனால் திருக்குறுங்குடி நம்பியினுடைய அழகு என் கண்முன்னே நிற்கின்றது. என் நெஞ்சம் சங்கு சக்கரம் ஏந்தி தாமரை கண்களும் சிவந்த அதரங்களும் கொண்ட திருக்குறுங்குடி நம்பியை தேடி செல்கின்றது என்று அன்னையரிடமும் தோழியரிடமும் கூறி திருக்குறுங்குடிக்கு கிளம்ப முயல்கின்றாள் நாயகி. இதோ அந்த பாசுரம். எங்கனேயோ அன்னமீர்கள் என்னை முனிவது நீர், நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின், சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. இந்த திருக்கோயிலின் பொய்கையில் தாம் கண்ட ஒரு காட்சியை திருமழிசை ஆழ்வார் அழகாக ஒரு கதை போல் விவரிக்கின்றார். ஒரு பெரிய பொய்கை, அதில் நீர்க்காக்கைகள் நடையாடுகின்றன. பொய்கையின் கரையோரத்தில் சில பனைமரங்கள் இருக்கின்றன. அந்த பனைமரங்களில் இருந்து கருமை நிறம் கொண்ட பெரிய பனம்பழங்கள் கீழே விழுகின்றன. அவை நிலத்திலே விழுந்தாலும் சில பழங்கள் உருண்டு புரண்டு நீரிலே வந்து விழுகின்றன. இவை நீருக்கு வந்த உடனே அந்த பொய்கையில் இருக்கும் வாழை மீன்கள் நீரில் விழும் பனப்பழங்களை நீர்க்காக்கைகள் என்று நினைத்து அவற்றின் மீது பாய்கின்றன. பாவம், மீன்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சுகின்றது. இப்படி ஒரு காட்சி அடிக்கடி நடப்பது இந்த திருக்குறுங்குடி பொய்கையிலேயே. இதோ அந்த பாசுரம். கரண்டமாடு பொய்கையுள் கரும்பனை பெரும்பழம், புரண்டு வீழ வாழைபாய் குறுங்குடி நெடுந்தகாய், திரண்டதோள் இரணியன் சினங்கொளாகம் ஒன்றையும் 2 கூறு செய்து கந்த சிங்கம் என்பதுன்னையே. இந்த பொய்கைக்கு ஆழ்வார் கூற்றுப்படியே கரண்டமாடு பொய்கை என்ற திருநாமம் உண்டு. இன்றும் இந்த கோயில் புஷ்கரணியின் கரையில் ஆழ்வார் பாடியதற்கு ஏற்ப ஒற்றை பனைமரம் இருப்பதை காணலாம். நின்ற நம்பி சந்நிதிக்கும் கிடந்த நம்பி சந்நிதிக்கும் இடையே மகேந்திரகிரீஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவபெருமானுடைய கோயில் உள்ளது. இந்த கோயிலை திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்திலே அவர் ஒருவர் பக்கம் நிற்க நின்ற பண்பர் என்று எம்பெருமான்
சிவனையும் தன்னுடன் வைத்துக் கொள்ளும் இருப்பை உணர்த்துகின்றாள். இதோ அந்த பெரிய திருமொழி பாசுரம். அக்கும் புலியின் அதழுமுடையார் அவரொருவர் பக்கம் நிற்க நின்ற பண்பர் ஊர் போலும் தக்க மரத்தின் தாழ்சினையேறி தாய்வாயில் கொக்கின் பிள்ளை வெள்ளிரவுண்ணும் குறுங்குடியே. இந்த கோயிலை பற்றி பல விஷயங்கள் இருந்தாலும் சில குறிப்புகளை மட்டும் இங்கே அடியேன் விண்ணப்பம் செய்கின்றேன். 5 பெருமாள்கள் உள்ள இந்த திவ்ய தேசத்தில் மூலவருக்கு திருக்குறுங்குடி நம்பி, வைஷ்ணவ நம்பி, நம்பிராயர், பூர்ண நம்பி என்று பல திருநாமங்கள் உண்டு. சந்நிதியிலே உடையவரும் வீற்றிருக்கின்றார். இந்த கோயிலின் உள்ளேயே இருந்த நம்பி மற்றும் கிடந்த நம்பி சந்நிதிகள் உள்ளன. குறுங்குடி நம்பியே நம்மாழ்வாராக பிறந்தார் என்பதால் நம்மாழ்வாருக்கு இங்கே சந்நிதி கிடையாது. கிடந்த நம்பி சந்நிதி அருகே காலபைரவர் மூலிகைகளால் சிவப்பு வர்ணம் தீட்டப்பட்டு மிக பிரம்மாண்டமாக காட்சி தருகின்றார். பைரவருக்கு இடது பக்கத்தில் ஒரு விளக்கு தூண் உண்டு. இதில் 2 மேல் விளக்குகள் உள்ளன. விளக்கின் ஜுவாலை மட்டும் அசையும். பைரவர் மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது ஜுவாலை அவர் பக்கம் நோக்கி திரும்பும். அவர் மூச்சை வெளியே விடும்பொழுது எதிர்ப்பக்கம் விலகியும் அசையும். விஞ்ஞானத்தால் விளக்க முடியாத ஒரு அதிசயம், காண வேண்டிய ஒன்று. கோயிலுக்கு 1 கிலோமீட்டர் தூரத்தில் வாமன நம்பி திருக்கோயிலும் 10 கிலோமீட்டர் தூரத்தில் மலைமேல் நம்பி சந்நிதியும் உள்ளன. கருடன் ராமானுஜரை கொண்டு வந்து விட்ட வட்டப்பாறையும் ஊரின் இன்னொரு கோடியில் வயல்களுக்கு நடுவே திருமங்கையாழ்வாரின் திருவரசும் உள்ளன. நம்பாடுவான் சரித்திரத்தையும் கைசிக ஏகாதசியின் பெருமையையும் வராகப் பெருமானே தன் மடியில் இருந்த பூமி பிராட்டிக்கு உரைத்ததாக வராக புராணம் கூறும். நாதமுனிகளின் வம்சத்தார் இங்கே வாழ்ந்ததாகவும் அரையர் சேவை முதலில் இங்கேதான் துவங்கியதாகவும் கூறப்படுகின்றது. அருகே மகேந்திரகிரி என்னும் உயரமான மலை உள்ளது. அனுமன் இங்கிருந்தே இலங்கைக்கு தாவினார் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் ஆராய்ச்சியாளர்களிடையே இது சம்பந்தமாக ஒருமித்த கருத்து இல்லை. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.